அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம சாப்டர் 2 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பற்றி நம்ம வந்து ஃபுல் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி, ஆஃப்டர் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி டால்டன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து நிறைய கேள்விகள் வந்தது. எப்படி ஒரு ஆட்டம்னு இருக்குன்னா அது எப்படி இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும், அதே நேரத்தில் ரெண்டு ஆட்டம் வந்து மிக்ஸ் ஆகுதுன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் மிக்ஸ் ஆகுதுன்னா அது ஒரு மாலிகுலாக ஃபார்ம் ஆகி, ஒரு ரெண்டு எலமெண்ட் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் இருந்து மாலிகுலாக ஃபார்ம் ஆகி ஸ்டெபிலிட்டி கரெக்டான காம்பினேஷனில் மிக்ஸ் ஆனால் ஸ்டேபிளான ஒரு எலமெண்ட், இன்னொரு காம்பவுண்டு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ வந்து அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்தது. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கேள்விகள்லாம் என்னென்னு பார்ப்போம். To account for the stability of atom after the discovery of subatomic particles. Subatomic particles என்ன, ஆட்டம்க்கு உள்ள அதாவது உள்ள ஆட்டம்க்கு உள்ளே இருக்கிற சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ்க்கு எப்படி இருந்தால் அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அன்ஸ்டேபிள்னா என்ன அர்த்தம், ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்னு அர்த்தம். இப்போ யுரேனியம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குன்னா அதுக்குள்ளே ஆட்டம்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டை வந்து கதிர்களாக வெளியே அனுப்புது, ரேடியேஷன், ரேடியோ ஆக்டிவ், அது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. சப்போஸ் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும். அதே நேரத்தில் கம்பேர் த பிஹேவியர் ஆஃப் ஒன் எலமெண்ட் ஃப்ரம் அதர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் போத் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல்னால் அது பார்க்கும்போது என்ன கலரில் இருக்குது, அது என்ன வாசனை வருது. ஸோ இந்த எலமெண்ட் வந்து ஃபிசிக்கலாக எப்படி பார்க்க எப்படி இருக்குது, அதோட ஷேப், அதோட ஸ்மெல், அந்த மாதிரி. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் மற்ற எலமெண்ட்டோடு அது ரியாக்ட் பண்ணும்பொழுது அது எப்படி விகரஸாக ரியாக்ட் பண்ணுது. சப்போஸ் இது ரியாக்ஷனே பண்ணலைன்னா அது இனர்ட் கேஸஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நோபல் கேஸஸ் டு எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் பை த காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் காம்பினேஷன் ஆகும்போது எப்படி மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஸோ வந்து எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்குது. டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆரிஜின் அண்ட் நேச்சர் ஆஃப் த characteristics of the electromagnetic radiation observed or emitted by atoms. Electromagnetic radiations observed or emitted by atoms அப்படிங்கும் பொழுது இப்போ நார்மலாக நம்ம வந்து எல்லாமே வந்து ஆட்டம்ஸால் மேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு சில தான் மறந்துடுறோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன் முதல் கொண்டு ஆட்டம்ஸால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. நம்ம உடம்புக்குள்ளேயும் ஆட்டம்ஸ் இருக்குது. சூரியன்லேருந்து வர கதிர்கள்லையும் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது, பூமி மேலே வந்து வெயில் படும் பொழுது அந்த எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது. எது, பூமியில் இருக்க ஆட்டம்ஸ். நம்ம தோலும் அதை அப்சர்வ் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு ரேடியேஷன், கதிர். ஓகேங்களா, அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் வந்து எப்படி நடக்குது, அதை எப்படி எமிட் பண்ணுது, மற்ற ஆட்டம்ஸ் எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நிறையா இது படிக்க வேண்டியிருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் ஃபாரடே எலக்ட்ரிசிட்டி, அதாவது கரண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அது எலக்ட்ரோலைசிஸ், அதாவது ஒரு ஆனோட் ஒரு கேத்தோட் மெட்டல் இருக்கும். ஸோ இது எலக்ட்ரோலைசிஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ வந்து எலக்ட்ரிசிட்டியில் கரண்ட் கண்டக்ஷன் ஆகும் பொழுது, கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் கரண்ட் கண்டக்ஷன் ஆகும் பொழுது எலமெண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம அந்த எலக்ட்ரோலைசிஸில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சொல்யூஷனில் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ஷன். ஸோ அடுத்த கட்டத்தில் எப்படி வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை இன்னும் டீப்பராக படிக்க முடியும் அப்படிங்கும் பொழுது, சொல்யூஷன் இல்லாமல் கேஸ் வழியாக எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். கேஸ் வழியானா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம திடீர்னு மின்னல் அடிக்குது. ஸோ என்ன நடக்குது, கேஸ் வழியாக, அதாவது காற்று வழியாக அந்த கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி ஒரு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கிட்டில் பண்ண முடியும்னா அது எப்படி பண்ணலாம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் கேத்தோட் ரே டியூப், சிஆர்டி மானிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிஆர்டி மானிட்டர் கிடையாது, அதாவது ஆக்சுவலாக நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ் வந்து பழைய ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிஆர்டி மானிட்டர்ஸ். ஓகே, கேத்தோட் ரே டியூப், அதாவது ஒரு ஆனோட் இருக்குது, ஒரு கேத்தோட் இருக்குது. இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லாக கிளாஸால் ஆக்கப்பட்டிருக்கு. உள்ளே வந்து ஒரு கேஸ் வந்து ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். தேவையான அளவுக்கு அந்த கேஸை வந்து ப்ரெஷரை கம்மி பண்ணி அதிகப்படுத்துவாங்க, கம்மி பண்ணால் அதிகப்படுத்துவாங்க. ஸோ அதுக்கு ஒரு வேக்கம் பம்ப் வந்து ஒரு கேப் இருக்குது.
பேட்டரி சப்ளை இருக்குது, நெகட்டிவ், பாசிட்டிவ். சரியா? இப்போ இதில் என்ன கண்டக்ஷனில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து கரண்ட் எப்போ கண்டக்ட் ஆகும்னா, ஏர் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சரிங்களா? அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து ஏர் வழியாக பாஸ் பண்ண முடியாது. அடர்த்தியாக இருக்கிறத கம்மி பண்ணணுன்னா அதோட அளவை கம்மி பண்ணணும். ஸோ வேக்கம் பம்ப் வழியாக அதோட ப்ரெஷரை கம்மி பண்ணிடுவாங்க. கம்மி பண்ணிவிட்டு கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும் பொழுது அதிகமாக கரண்ட்டு செலுத்தினோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஏர் கம்மியாக இருக்கும் பொழுது கண்டக்ஷன் ஆகும். ஸோ கண்டக்ஷன் ஆகும் பொழுது என்ன நடக்குது? அந்த ரேஸை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் ஹை வோல்டேஜ் செலுத்தும் பொழுது வேணால் பார்க்க முடியும். அதே நேரத்தில் லோ வோல்டேஜை நம்ம செலுத்துகிறோன்னா எப்படி பார்க்க முடியும்? இந்த கேத்தோடில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுருவாங்க. ஹோல் போட்டதுக்கப்புறம் இந்த எண்ட் ஆஃப் த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஃப்ளாரசன்ட் மெட்டீரியல்னால் சப்போஸ் நம்ம பைக்லலாம் பார்த்துருப்போம், எல்லா லாரிஸ் பின்னாடியும் இருக்கும். லைட் பட்டுச்சுன்னா அது க்ளோ ஆகும். அது வந்து அந்த மாதிரி ஒரு ஜிங்க் சல்ஃபைடு கோட்டிங்கை வந்து இந்த எண்ட் ஆஃப் த டியூப்பில் வந்து கோட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஹோல் வெளியாக அந்த ரேஸ் பாஸ் ஆகும் பொழுது இது மேலே போய் படும் இல்லையா, பட்ட உடனே அது என்ன ஆகும்? மின்னும். ஸோ அந்த ரேஸ் வந்து எப்படி கண்டக்ஷன் ஆகுது, ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணுதா, அது வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா இதை வச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கேத்தோட் ரே டியூப் வந்து எது இதில் இருக்குது? ஆசிலோஸ்கோப். நம்ம வந்து ஒரு வேவ் வந்து எந்த அளவுக்கு மேக்னிடியூடில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஆசிலோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரீன் வந்து எப்படி இப்படி க்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ளோரசன்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளோரசன்ட் தான் இந்த ஸ்க்ரீனில் கோட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேத்தோட் ரே டியூப் இருக்கும். இது வந்து எலக்ட்ரான் கன். எலக்ட்ரானை வந்து பாஸ் பண்ணோம். எண்ட் ஆஃப் த மெட்டீரியலில் இந்த ஆசிலோஸ்கோப் ஃப்ளோரசன்ட் மெட்டீரியலால் இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆசிலோஸ்கோப்பில் மட்டும் இல்லை, நம்ம டெலிவிஷன் செட் இல்லையா, பழைய டெலிவிஷன் செட்டு, இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேத்தோட் ரே டியூப் தான் உள்ளே இருக்கும். என்ன ஆகும்? நம்ம கேபிள் வயரில் இருந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வருது. அந்த வர்ற கரண்ட்டை எப்படி பாஸ் பண்ணுவாங்க? இதில் பாஸ் பண்ணும் பொழுது ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணும். ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து அடுத்து இந்த கேத்தோட் ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம்னா இந்த ரேஸ் வந்து எப்படி டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி படிப்போம். அதுக்கு வந்து இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுவாங்க. சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். டிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது இந்த ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீனில் போய் வேறு இடத்துல போய் படும். அப்போ வேறு இடத்துல படும் பொழுது அந்த சிக்னல் வந்து அப்படியே ஃப்ளோரசன்ட்டில் நம்மளுக்கு டிவியாக தெரியுது. அதே தான் பழைய கம்ப்யூட்டர் மானிட்டர், சிஆர்டி மானிட்டர்னு சொல்லுவாங்க, கேத்தோட் ரே டியூப் மானிட்டர். உள்ளே வந்து கேத்தோட் ரே டியூப் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது அந்த கேத்தோட் ரேஸ் இருக்கு இல்லையா, கேத்தோட் ரேஸ் வந்து என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு இருக்குது, இதை எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ண மூலமாக என்ன ரிசல்ட் அவருக்கு கிடச்சிது அப்படின்னா, கேத்தோட் ரேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கேத்தோடில் ஆரம்பித்து அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் ஆனோட். கேத்தோடில் ஆரம்பித்து ஆனோடுக்கு ட்ராவல் பண்ணும். These rays themselves are not visible, கண்ணுக்கு தெரியாது, but their behavior can be observed. அது எப்படி பிஹேவ் பண்ணுது, அது எப்படி வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். எப்படி? with the help of certain kinds of materials, fluorescent or phosphorescent, which glows when hit by them. அந்த ரேஸ் வந்து படும் பொழுது அந்த இடத்துல ஃப்ளோரசண்ட்டாக கோட்டிங் பண்ணியிருக்க இடத்துல அது படும் பொழுது க்ளோ ஆகும். அதை வச்சு அது எப்படி வந்து வேலை செய்யுது, எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். டெலிவிஷன் பிக்சர் டியூப்ஸ் ஆர் கேத்தோட் ரே டியூப்ஸ். டெலிவிஷன், பழைய டெலிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா கேத்தோட் ரே டியூப்ஸ். இது வந்து ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளே, எல்சிடி டிஸ்பிளே, பழைய டிவி சொல்கிறேன். டெலிவிஷன் பிக்சர் டியூப்ஸ் ஆர் கேத்தோட் ரே டியூப்ஸ் அண்ட் டெலிவிஷன் பிக்சர்ஸ் ரிசல்ட் டியூ டு த ஃப்ளோரசன்ஸ் ஆன் த டெலிவிஷன் ஸ்க்ரீன். பழைய டெலிவிஷன் ஸ்க்ரீனில் என்ன இருக்குது? ஃப்ளோரசண்ட்டாக கோட்டிங் இருக்குது வித் certain fluorescent or phosphorescent materials. In the absence of electric or magnetic field, these rays travel in straight lines. ரேஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு, சைடில் வந்து ஒரு மேக்னெட்டை வைக்கிறோன்னா அது பெண்ட் ஆகும். அதே நேரத்தில் எலக்ட்ரிக்கோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ இல்லை அப்படின்னா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தீஸ் ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரைட் லைன்ஸ், ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்
the behavior of cathode rays are similar to that expected from negatively charged particles. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ நம்ம அந்த கேத்தோட் ரேஸ் போகிற இடத்துல வச்சோம்னா அது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அது மாதிரி பிஹேவ் பண்ணுது. suggesting that the cathode rays consist of negatively charged particles called electrons. cathode raysனா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான்ஸ் தான் ட்ராவல் பண்ணுது. ஏன்னா அதோட பிஹேவியர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேயா? the characteristics of cathode rays electrons do not depend upon the material of electrodes and the nature of the gas present in the cathode ray tube. அதாவது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் கேத்தோட் ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. கேத்தோட ஆனோட மாற்றினாலும் அதே மாதிரி தான் கேத்தோட் ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே நேரத்தில் நேச்சர் ஆஃப் த கேஸ் ப்ரெசண்ட்டை பொறுத்து அது கிடையாது. டஸ் நாட் டிபெண்ட் அப்பான், டூ நாட் டிபெண்ட் அப்பான் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். எலக்ட்ரோட்ஸோட மெட்டீரியலை பற்றியோ உள்ளே இருக்க கேஸை டிபெண்ட் பண்ணியோ கேத்தோட் ரேஸ் கிடையாது. அதை மாற்றினாலும் அதே மாதிரி தான் கேத்தோட் ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். Thus we can conclude that electrons are basic constituent of all atoms. எல்லா ஆட்டத்துக்குள்ளேயும் என்ன ஆனோட மாற்றினாலும் கேத்தோட மாற்றினாலும் அதே கேத்தோட ரேஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்? எல்லா எலக்ட்ரான்ஸுமே, அதாவது எல்லா கேத்தோட ரேஸுமே பேசிக் கன்ஸ்டிடியூட்டன்ட் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ். அந்த ஆனோட கேத்தோட ஒரு ஆட்டம்ஸ் தானே, என்ன ஆனோட கேத்தோட மாற்றினாலும் அதே கேத்தோட ரேஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ வந்து எல்லா ஆட்டம்ஸ்லையுமே எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ண முடியுது. ஸோ அதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சிஆர்டி இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ரிசல்ட்ஸ். இதனால் வந்து என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா சப்பாட்டமிக் பார்ட்டிகளான எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அடுத்தடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.